ஹாய்ங்க, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாலக்கீரையில் பூரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாலக்கீரை ஃபஸ்ட்டு தண்ணியிலேயே ஒரு அரை மணி நேரம் போட்டு வச்சுருங்க. அந்த மண்ணெல்லாம் அடியில் தங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு 5 டைம் வாஷ் பண்ணிங்கன்னா எல்லா அழுக்கும் போயிடும். இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் பாலக்கீரை சேர்த்துட்டு இதை தண்ணி விடாமல் அப்படியே அரைங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூழ் மாதிரி ஆகிடும். இதில் ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, இது எல்லாமே கையளவு தான் எடுத்திருக்கேன். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வேணாங்கிறங்க வரமிளகாய் கூட 1 சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த கலவையை எவ்வளோ பூரி மாவு நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அந்த பூரி மாவில் கலந்துருங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஓமம், கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. நான் குட்டி ஸ்பூனில் கரம் மசாலா போட்டிருக்கேன். இது 2 கப்பு கோதுமை மாவு. இந்த மாவில் தண்ணி விடாமல் இந்த கலவை மட்டுமே ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நல்லா உருட்டிடலாம். தண்ணி விட்டு இது பண்ணிங்கன்னா பூரி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சுட்டுட்டிங்கன்னா சூப்பரான பாலப்பூரி ரெடி. இது குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் போயிட்டுனா செம்மையாக சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர்